ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்திக்கலாம். மிளகு, கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம், உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, அதான் நம்மளுக்கு பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், நான் நீட்ட கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இன்றைக்கி. கத்திரிக்காயை அதிலே சேர்த்திடலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். காய் வதங்கும் போது உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்தேன், அதையும் நறுக்கி வச்சுருக்கிறத இதிலே சேர்த்திக்கலாம். நமக்கு தக்காளி வதங்குறதுக்கும் காய் வதங்குறதுக்கும் சரியாக போயிடும். 5 நிமிஷம். காய் நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி விடலாம். காயை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி விட்டு அப்பப்போ அடி பிடிக்கக்கூடாது, அதனால் அடிக்கடிக்க திறந்து கிளறி விடுங்க. திரும்ப இது ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
புளி கரைச்சல் அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். காய் வேகிறதுக்கும் நம்மளுக்கு புளி கரைச்சல் ஊற்றுனாங்க இல்லையா, புளியுடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடலாம். தட்டு போட்டு மூடி விட்டு நல்லா வேக விடலாம். வறுத்த வேர்க்கடலை எள் 1 ஸ்பூனு இதை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மூடி விட்டு சிம்மில் வச்சு, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு செஞ்சதுனால நம்ம கடலக்கொட்டை எள் நைஸாக ஆட்டிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம் தேவைக்கு. மிக்ஸி ஜார் ஆட்டுனதை தண்ணி அழைச்சி சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு 4 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின எள் வேர்க்கடலை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. வீடே கமகமன்னு மணக்க கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் நீட்ட கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். இது ஒரே கிண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிடலாம். கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நம்மளுடைய கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.